எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, நீர் பேசின காரியங்களை திட்டமாய் நிறைவேற்றுகிறவர். தகப்பனே, இன்றைய நாளில வந்து இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் வார்த்தையை கேட்கும்படி அமர்ந்திருக்கிற இந்த சத்திய வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் அவளோடு பேசும். இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே மிகுந்த பிரயோஜனமாய் அமையற்றும். இயேசுவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில், சகோதரரை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா இந்த வார்த்தையின் மூலமா ஒன்றை சொல்லுகிறார். நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பாரு. அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றார், ஐயா, மாம்சத்தின்படி நீ ஒன்னும் பெரிய ஞானி இல்லை. தேவனாகிய கர்த்தராலே அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களில் அநேகர் ஞானிகள் இல்லை. அடுத்த வரியில சொல்றாரு, வல்லவர்கள் அநேகர் இல்லை. நீ ஒன்னும் பெரிய வல்லவனும் அல்ல, நீ ஒன்னும் பெரிய ஞானியும் அல்ல. அப்புறம் 3வது சொல்றார், பிரபுக்கள் அநேகர் இல்லை. நீ ஒன்னும் பெரிய பிரபுவும் அல்ல. அப்படி இருந்தும் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை பாருங்கள். இதுதான் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பு. தேவன் எப்படி நம்மை அழைத்தார், எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி நீதிமானாய் மாற்றினார், நீதிமானாய் மாற்றினவர்களை எப்படி தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார், இதெல்லாமே ஆச்சரிய பிரகாரமானது. நான் சொன்ன இந்த பட்டியல்ல வரிசையில நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல காணப்பட்டாலும் சரி, கர்த்தர் சொல்றார், ஐயா, நீ ஒன்னும் பெரிய ஞானியும் அல்ல, நீ ஒன்னும் பெரிய வல்லவனும் அல்ல, நீ ஒன்றும் பெரிய பிரபுவும் அல்ல. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்தார். உன் அழைப்பை பாரு. இப்ப அழைப்பை நான் சரியானபடி நிறைவேற்றும் போது என்ன ஆசீர்வாதம் உண்டாவது, அதை 2வது பார்ப்போம். தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, முதலாவது உன்னுடைய அழைப்பை பாரு. நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பாரு. இந்த அழைப்புன்ற வார்த்தைய பொதுவாக ஊழியத்திற்கு தேவன் அழைக்கும் போது மாத்திரம்தான் அநேகர் பேசுவது உண்டு. என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய ஊழியம் என்ன என்பது போல அந்த இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிற அந்த டேர்மாக அந்த வார்த்தை என்பது இருக்கிறது. ஆனா இங்க தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், கொரிந்து சபையை பார்த்து, சபையாரே, உங்கள் அழைப்பை பாருங்கள். தேவன் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து உன்னை அழைத்தார், அந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன, அதை முதலாவது பார் என்பது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. இந்த பகுதியில ஒவ்வொரு தேவ பிள்ளை மீதும் அழைக்கப்பட்ட நோக்கமாக 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட விதமாக தேவனாய் கர்த்தர் இந்த 1 அதிகாரத்திலே 4 காரியத்தை எழுதுகிறார். எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை தேவனாய் கர்த்தர் அப்படி வரிசையா எழுதுகிறார். அதுல 1 பார்த்தீங்கன்னா துவக்க வசனங்களிலே பரிசுத்தத்திற்காக தான் தேவனாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். 1. 2வது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட, இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியப்படுவதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். 3வது காரியமாக சபையாரோடு ஐக்கியமாய் இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அழைத்திருக்கிறார். 4வது காரியமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உன் அழைப்பை பாரு அப்படின்னா உன் அழைப்பை நிறைவேற்ற அர்த்தம். இந்த 4 காரியத்தை நிறைவேற்றும் போது தேவன் அழைத்ததற்கான நோக்கமாகிய ஆசீர்வாதம் நமக்குள்ள உண்டாகும். சபையாரோடு ஐக்கியமா இருக்கும்படி தேவன் அழைத்தார். சபையாரோடு எனக்கு என்ன ஐக்கியம் பிரதர்? அங்கே சகோதரன் சகோதரி என்கிற உறவு மாத்திரமே சபையாரோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய என்னவா இருக்கிறது, ஐக்கியமா இருக்குது. சபையாரோடு ஐக்கியமா இருக்கணும் பிரதர், அதனாலதான் கட்டி பிறண்டு உருண்டுட்டேன்றப்படாது. தேவன் அப்படி நம்மளை அழைக்கல. அப்போ சபைக்குள்ள என்னுடைய உறவு என்ன அப்படி கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகள் என்பதான உறவு. அப்ப தேவன் இப்படிப்பட்டதான ஒரு 4 அழைப்பை குறித்து இந்த பகுதியில் அவர் எழுதுகிறார்.
பொதுவாக அந்த 1 கொரிந்தியருடைய முதல் நிருபமே பாத்தீங்கன்னா ஞானத்தை பற்றியது. அதுல இந்த முதல் அதிகாரத்துல தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா அழைப்பு அழைப்பு உன்னுடைய அழைப்பை பாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சீசர்களுக்காக, சீசர்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அந்த ஜெபத்தினுடைய ஒரு வரி இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமே யாராவது ஒருவர் 16, 17 வசனங்களை. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யாரை குறித்து பேசுகிறார்னா சீசர்களை குறித்து பேசுகிறார். நான் எப்படி உலகத்தான் அல்லவோ அதே போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சீசரை பார்த்து சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் பரிசுத்தமா தானே இருந்தாரு, பிறகு எப்படி என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன்னு சொன்னார்னா அந்த பரிசுத்தமாக்குதலுக்கான ஜெபத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. எதுல பிரதர் 2 பேருக்கு வித்தியாசம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்திற்கும் உலகத்தான் அல்லாதவர்களாக தேவன் பார்க்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா ஒரே வித்தியாசம் தான், பரிசுத்தம் என்கிற ஒரு வித்தியாசம் மட்டும்தான் உலகத்தாருக்கும் நமக்கும். உலகத்துல எல்லாருக்கும் என்ன நடக்குமோ அதான் நமக்கும் நடக்கும். இன்றைக்கு வயநாட்டில அந்த நிலச்சரிவுல மரித்து போன, மண்ணோடு மண்ணாய் முக்கி போன வீடுகளிலே கிறிஸ்தவ வீடுகள் இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? என்னங்க, இந்து மார்க்கத்தை சார்ந்தவங்க வீடு இருக்குது, முஸ்லீம் மார்க்கத்தை சார்ந்தவங்க வீடு இருக்குது, கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவங்க வீடு இருக்குது. எல்லாரும் தான் மரித்து இருக்கிறாங்க. எல்லாரும் மரணத்தை தழுவி இருக்கிறாங்க. அப்ப என்ன பிரதர், ஒரு ஊர்ல ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் பொதுவா தான் நடக்கும். அதுல கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் வேறுபட்டு ஒண்ணு நடக்க போறதில்லை. 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்ன வார்த்தை ஒண்ணு உண்டு. சென்னையில நிலநடுக்கம் வந்தா எத்தனை பேர் சாவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். சென்னையில் நிலநடுக்கம் வந்தா எத்தனை பேர் சாவாங்க? 1000 இருக்குமா, லட்சத்தில் இருக்குமா? லட்சத்தில் இருக்கும். நிலநடுக்கம் வராது என்பதற்கு நிச்சயம் உண்டா பிரதர்? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. வரலாம், வந்தா நீங்க கூட மறிக்கலாம், நான் கூட மறிக்கலாம், லட்சத்துல ஜனங்கள் மறிப்பார்கள். அப்ப உலகத்துல எல்லாருக்கும் ஒண்ணு நடக்குது பிரதர், எனக்கும் அது நடக்கும். ஒண்ணு அவ வேற நான் வேற என்பதற்கு ஒண்ணு வித்தியாசம் இல்ல. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அவர்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் நான் பரிசுத்தவான் என்கிற வித்தியாசம் மட்டும்தான். பரிசுத்தம் மட்டும்தான் என்னை உலகத்தான் அல்லாதவனாக அடையாளப்படுத்தும். நான் கார் வாங்கிட்டேன் என்பதல்ல, உங்களை விட பெரிய காரை புறஜாதி மார்க்கத்தார் வச்சிருக்காங்க. நான் வீடு வாங்கிட்டேன் பிரதர், உங்களை விட பெரிய வீடு நிறைய பேர் இருக்குது. இந்திய தேசத்தில் பெரும் பணக்கார லிஸ்ட்ல ஒரு கிறிஸ்தவனும் இல்லை. எது பிரதர் வித்தியாசம்? பரிசுத்தம் என்பதுதான் என்னை உலகத்தான் அல்ல என்பதை எனக்கு அடையாளப்படுத்துகிற வித்தியாசம். அதனாலதான் தேவனுடைய அழைப்பை குறித்து பேசும்போதே முதல்ல அந்த 1 கொரிந்தியர் 1ல நீங்கள் பரிசுத்தமாகும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பேசுறாரு. இப்ப வாசிக்கலாம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு. தேவனுடைய சபை எப்படிப்பட்டது பிரதர்? அங்க 2 பேருக்கு தான் இடம். உலகத்தில் அப்படி இல்லை. சில பாரம்பரிய சபைகள்ல நீங்க சந்தா கட்டினா இடம் 4 பொண்டாட்டி கூட வச்சுக்கிடலாம், 4 புருஷனு கூட வச்சுக்கிடலாம். அங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சந்தான்னு ஒண்ணு கட்டிட்டா நீ சபையினுடைய அங்கத்தினர். ஆனா தேவனுடைய பார்வையில நீ சபையாங்கிறதான் கேள்வி.
இப்ப சத்திய வார்த்தை தெளிவா சொல்லுது. நிறைய சபைகள் இருக்கிறான், குடிகாரன் இருக்கிறான், எல்லாரும் சபையில் அங்கத்தினரா இருக்கிறான். குடிகாரனை சபையை விட்டு நீக்கினதா சரித்திரம் இல்ல, பேசிக்கல்ல சபையை விட்டு நீக்கினதா சரித்திரம் இல்ல. ஆனா ஊழியம் செய்யறவனை நீக்கினதா சரித்திரம். இப்ப தேவனுடைய சபைனா என்ன? அங்க யாருக்கு இடம்? ஒன்னு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இரண்டாவது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அது என்னங்க பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள்? பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டிருக்கிறவர்கள், அவங்களுக்கு தான் இடம் தேவனுடைய சபையில. ஒண்ணு நீ பரிசுத்தவானா இருக்கணும், இல்லைன்னா பரிசுத்தமா மாறிக்கிட்டு இருக்கணும். பரிசுத்தம் என்பது சிங்கிள் நைட்ல உண்டாக போறது இல்லை. பழசெல்லாம் கலைஞ்சி 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 பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள். நான் அப்படி இல்லைன்னா நீ எங்க போக போறியோ, நரகத்துக்கு போக போறியோ என்னமோ எனக்கு தெரியாது. போட்டிருக்கு பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப பரிசுத்தத்துக்கு முடிவு இருக்கா பிரதர்? முடிவு இல்லை. அப்ப தேவனுடைய சபையில யாருக்கு இடம்? பரிசுத்தவான்களுக்கு இடம். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு இடம். இன்னொரு கூட்டம் உண்டு உலகத்துல, ஆதியிலிருந்தே உண்டு. இயேசு வேணும், ஆனா யாரு வேண்டாம்? சபை வேண்டாம். இன்னொரு கூட்டம் இருக்கு, இயேசு வேணும்பாங்க, ஆனா சபை வேண்டாம். நான் வீட்லயே உட்காந்துப்பேன் பிரதர், நான் வீட்லயே ஆராதிப்பேன், நான் வீட்லயே எல்லாத்தையும் பண்ணிக்கிடுவேன். அது கீழே பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள் அல்ல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில், தேவனுடைய அழைப்பில் நீங்கள் ஞானிகள் அல்ல. தேவனுடைய அழைப்பில் நீங்கள் வல்லவர்கள் அல்ல. தேவனுடைய அழைப்பில் நீங்கள் பிரபுக்கள் அல்ல. தேவனுடைய அழைப்பில் நீங்கள் பரிசுத்தவான் அல்ல. நீங்கள் சம்பூர்ணமானவர்கள் அல்ல, ஆனா சம்பூர்ணம் உள்ளவர்களாய் ஆக்கப்படுகிறவர்கள். யாரால? யாரால? இயேசு கிறிஸ்துவால. எப்படி பிரதர் ஆக்கப்பட முடியும்? எல்லா உபதேசம், நீ வாரீங்க சர்ச்சைக்கு வாரீங்கன்னா நான் சொல்ற எல்லா உபதேசத்துக்கும் கீழ்ப்படியணும். செலக்டிவா உங்களுக்கு பிடிச்சதை மாத்திரம் எடுத்துக்கிடுறது, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதுக்கு என்ன பண்றது இல்ல, செவி கொடுக்கறது இல்ல. அல்லது நீங்க செய்யற தப்பிதங்கள், நீங்கள் செய்யற தவறுகள், அதுல மாத்திரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கிறது. நீங்க என்ன பாவத்தில் இருக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி சம்பூர்ணம் அடைய முடியாது. இங்க ஆண்டவர் சொல்றார், எல்லா உபதேசம், எல்லா அறிவு, மற்றெல்லாவற்றிலும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சபைக்குள்ளே ஒழுங்குகளாக, உபதேசங்களாக கொடுக்கப்படுற எல்லாவற்றிலும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்துக்குள்ள அடங்கும். மற்றெல்லாவற்றிலும் தேவன் உங்களை சம்பூர்ணமாக்க விரும்புகிறார். சம்பூர்ணம் எப்படி ஆவீங்க பிரதர்? செவி கொடுத்தாதான் வர முடியும், ஒப்பு கொடுத்தாதான் வர முடியும், அர்ப்பணித்தாதான் வர முடியும். ஃபர்ஸ்ட் கேட்கணும், அப்புறம் கேட்டதுக்கு நேரே அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் வரணும். வந்தாதான் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற முடியும். எதுக்கு பிரதர்? அதுதான் உங்களை பரிசுத்தத்தை நோக்கி நகர்த்தும். அண்ணன் பேசுன எனக்கு இது பிடிக்கல, நேத்து பேசுனது பிடித்ததுங்கிற வரைக்கும் நீங்க அந்த பரிசுத்தத்துக்குள்ள வர முடியாது. ஏன் பிரதர்? நேத்து பேசுனது எனக்கு ஆப்டா இருந்துச்சு, இன்னைக்கு பேசுனது கொஞ்சம் எனக்கு விரோதமாய் தோன்றுகிறது. ஒரு நல்ல சத்தியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்க கடினப்பட்டு உங்களுக்கு உபதேசத்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பரிசுத்தத்தை பற்றி பேசாத வாரமே கிடையாது. திருவிருந்தின் வேலையிலோ இல்ல ஏதாவது ஒன்றில அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் தான் உங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இதையும் மீறி ஒரு பாவம் உங்களுக்குள்ளே குடி கொண்டிருந்துச்சுன்னா அது எங்களுடைய குறை அல்ல, உங்களுடைய மகா பெரிய குறையா இருக்கிறது. அதான் உண்மை, அதான் உண்மை. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் நீங்க தேடி போனா கூட கிடைக்காது. திருமணமாகி வெளியே போனவங்க, வாய்ப்பு இல்லாம வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏங்குறாங்க, ஐயோ மிஸ் பண்றனே மிஸ் பண்றனே. ஏன் பிரதர்? அந்த அளவு உங்களுக்காக நாங்க பிரயாசப்படுகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக காத்து கிடக்கிறோம், மணிக்கணக்கில் காத்து கிடந்து அதை ஆயத்தமாக்குறோம், மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் என்ன கொடுக்கிறது பிரதர்? ஒரு வாரம் இன்னைக்கு செய்தி முடிச்ச மத்தியானத்திலிருந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன கொடுக்க போறன்ற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்ட்லயும்.
அடுத்த வாரம் என்ன கொடுக்கணும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். டிரைவ் பண்ணாலும் ஓடும், உட்கார்ந்து இருந்தாலும் ஓடும். ஆவியானவரோடு இடைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அவர் என்னைக்காவது திடீர்னு ஒண்ணு தருவார். அதுவரை காத்து கிடக்கிறோம். அப்போ வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய அழைப்பு பரிசுத்தத்துக்கு நிறைய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி அந்த சம்பூர்ணம் வருது? 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோத்தரிக்கிறேன். அப்ப எப்படி கிடைச்சது பிரதர் இந்த சம்பூரணம்? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே உனக்கு கிடைத்தது. நீ அழைக்கப்படும் போது நீ ஞானி அல்ல, நீ அழைக்கப்படும் போது நீ வல்லவன் அல்ல, நீ அழைக்கப்படும் போது பிரபுவும் அல்ல. ஆனா தேவன் உன்னை அழைத்து பாவியா இருந்த உன்னை பரிசுத்தமா இருக்கும்படி அழைத்தார். துரோகியா இருந்த உன்னை பரிசுத்தமா இருக்கும்படி அழைத்தார். அதற்கேற்ற சம்பூரணத்தை எல்லா உபதேசத்திலும் எல்லா காலத்திலும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாவற்றிலும் தேவன் உன்னை சம்பூரணத்தை நோக்கி கொடுக்க விரும்புகிறார். அப்புறம் 2வது என்ன சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம் 9ஆம் வசனத்தை. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கும்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இதே கொரிந்துள்ள பல இடத்துல கர்த்தர் பேசுகிற வார்த்தை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ அதை ஊழியக்காரர் மட்டும் எடுத்துடுவாங்க, ஊழியத்துக்கு அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். இல்லங்க, விசுவாசியா தேவன் உன்னை அழைச்சிருக்கிறாரு, அந்த தேவன் உண்மையுள்ளவர். எதுக்காக அழைச்சாரு பிரதர்? என்னுடைய குமாரனும் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் ஐக்கியப்பட்டிருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்தார். அப்ப என்னை ஏன் அழைச்சாரு பிரதர்? நான் பரிசுத்தமா இருக்க அழைச்சார். என்னை ஏன் அழைச்சாரு பிரதர்? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க அழைத்தார். திருவிருந்து என்னை இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்துகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை பாடல பாடினீங்க. அவர்தான் சொன்னார், தாமே வழியும் சத்தியமோ ஜீவனுமா இருக்கிறார். அவரை முன்னிறுத்தி ஓடும்படிதான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை முன்னிறுத்தி ஓடும்படி அழைக்கப்படுகிறேன். என்னை அவர் எப்படி நடத்தினாலும் அதன் வழியே போவதற்காக அழைக்கப்படுகிறேன். ஒரு ஆடு இருக்குது, ஒரு மாடு இருக்குது. மாடை மேய்க்கிறவன், ஆடை மேய்க்கிறவன் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறான். அவன் ஒரே வகையான உணவை கொடுக்கிறானா ஆட்டுக்கு? என் கேள்வி விளங்குதா விளங்கலையா? ஒரே வகையான உணவா? காலையில கூட்டிட்டு போய் அப்படி புல்வெளியில மேய்ச்சிட்டு வந்தா அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தேவையானதெல்லாம் கிடைச்சிருமா? வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றான்? தண்ணி காட்டுறான். வேறு வகையான சில உணவுகளை தண்ணீரோடு என்ன செய்யறான்? கலந்து கொடுக்கிறான். வேறு வகையான தலைகளை கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த பனங்காய், சவுத் சைடு போனீங்கன்னா அந்த பனங்காய் கூட சீவி சீவி என்ன செய்யறான்? போடுறான். ஏன் பிரதர்? எல்லா நியூட்ரிஷனும் கிடைச்சாதான் அது போஷாக்கா வளரும். இல்லைன்னா அதுக்குள்ள என்ன இருக்காது? போஷாக்கு இருக்காது. அப்ப தேவன் என்னை மேய்க்கிற விதத்துல எனக்கு பிடிச்சமானதை மட்டும்தான் எனக்கு கொடுப்பாரு. சில நேரம் நோய்க்கான மருந்து தேவைப்படுகிறது. அது ஒண்ணு எனக்கு பிடித்தமான ஒன்றாக என்ன செய்யாது இருக்காது. ஆனாலும் அந்த கசப்பு மருந்து கொடுப்பாரு. கொடுத்தாதான் ஒரு மைப்பனை கீழே என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்ப தேவனாய் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கும்படி 2வதாக நான் அழைக்கப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படாதவன் சீக்கிரத்தில் விழுந்து போவான். ஏன்னா என்னை நானே தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற பலன் எனக்குள் இல்லை, உங்களுக்குள் இல்லை. அந்த தகுதி கிறிஸ்துவின் கிருபையினாலே கிறிஸ்து மூலமாக எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். யார் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும்? ஒருவனாலும் நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது. யார் நிலைநிறுத்துவதற்கான பலன் தராரு? யார் ஸ்திரப்படுத்துகிறாரு? யார் நிலைநிறுத்துகிறாரு? அதெல்லாம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை தான். நேரம் கருதி நான் வேகமா போறேன். அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு ஐக்கியத்துல ஒண்ணு என்னன்னா சபை. சபை அவர் தலை, நான் யாரு? அவயவங்கள். நீ எதுவா வேணா இரு. இது தேவனாய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒன்று.
மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் பாருங்க, 10ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 25ஆம் வசனம் வரை அவர் பேசுகிற காரியம், ஐயா நீ ஐக்கியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய் தேவனுடைய பிள்ளையே. நான் யாரோடு ஐக்கியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த உலகத்தானோடு அல்ல. என் தேவன் உலகத்தான் அல்லாதது போல நானும் உலகத்தான் அல்ல. அவனோடு ஐக்கியப்பட முடியாது, புறஜாதி மனுஷனோடு ஐக்கியப்பட முடியாது. அப்ப பிரதர் சண்டை போட்டுட்டு உருன்னு அலையட்டுமா? பார்க்கும்போது ஹாய் பாய் சொல்றியா, அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல நட்பு தொடர்ந்த ஆபத்து. அது மிகப்பெரிய ஆபத்துல போய் என்ன செய்யும்? அது முடியும். தேவநாயகத்தில் அழகா சொல்ல, நீ ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா அப்படித்தான் கொரிந்து சபை இருந்துச்சா பிரதர்? இல்ல, வேறு விதமா இருந்தது. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் சிலர் நான் பவுலை சார்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் அப்படின்னு வசனம் சொல்லு. சபைக்குள்ள எத்தனை பிரிவினை! நான் முதல்ல சொல்லிட்டேன், ஐயா தேவன் பார்க்கிற சபை வேற. ஏன் பிரதர் பிரிவினை வருது? எல்லா பாவிகளும் சபையில் அங்கத்தினரா இருந்தாங்கன்னா அங்க பிரிவினை வரும். எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்தா 4 அணி நிக்கும். அந்த 4 அணியில இந்த வருஷம் எலெக்ஷனோட நான் இந்த அணியை சார்ந்தவன் சொல்றவன் தான் அடுத்த வருஷம் வேற அணியில் நிப்பான். இதெல்லாம் பாரம்பரிய சபையை பின்பற்றி வந்த எல்லாருக்கும் தெரியும். போன வருஷம் இந்த அணி பிரதர், இந்த அணி, இந்த வருஷம் இந்த அணி, ஆப்போசிட் அணி. கேவலமான ஜென்மங்கள் யாரு? சில கிறிஸ்தவர்கள். சபைக்குள்ள ஓட்டு வரும், எலெக்ஷன் வரும், சபைக்கு ஓட்டு போடுறதுக்கு 2000 ரூபாய் வாங்குவான் தலைக்கு. எம்பி எலெக்ஷனுக்கு இல்ல, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இல்ல, ஓட்டுக்கு 2000 ரூபாய் வாங்குற கலிசடைகள். தேவன் எப்படி பாப்பான்றதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, எதையே கர்த்தர் வெறுத்தாருன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த எலெக்ஷனு, ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது, இதெல்லாம் என்ன சொல்றது? இப்போ உலகம் இன்னைக்கு இப்படி இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரிவினைகளே தேவன் அங்கீகரிக்காத போது இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி பாப்பார் என்றது உங்க பார்வைக்கே விட்டுறேன். அப்ப கர்த்தர் ஐக்கியமா இருக்க அழைச்சாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஐக்கியம் நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கிறது. சகோதர சகோதரிகளாக ஒருத்தர் அன்பாரு, ஐக்கியமாயிரு, ஐக்கியப்பட்டு வாழு. அந்த உறவு சகோதரன் சகோதரி என்ற நிலையில மாத்திரம் இருக்கட்டும், அதை தாண்டி போயிராம நான் இன்னாரை சார்ந்தவன், நான் இன்னாரை சார்ந்தவன். என்னது இன்னாரை சார்ந்தவன்? மிக தெளிவாய் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அப்ப தேவனை அழைத்திருப்பது ஐக்கியப்பட்டிருக்க என்பதை நீங்க மறந்துடவே கூடாது. இப்படி பிரிஞ்சு கிடக்கிற தேவனுடைய பிள்ளை பார்த்து கர்த்தர் 3 கேள்வி கேட்டார். முதல் கேள்வி என்ன பாருங்க, வாசிக்கலாம். இப்பொழுது 13ஆம் வசனம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இதான் முதல் கேள்வி. நீ பிரிஞ்சிருக்கிறேன், கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறாரா? அவர் பிரியலையே, அவர் ஒன்றாகத்தானே இருக்கிறார். அவர் எல்லாரையும் ஒன்றாகத்தானே பார்த்தார். கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை என்றுதானே வசனங்கள் சொல்லுகிறது. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிச்சாரே. நாங்க போறோம், ஒரு கிராமத்துக்குள்ள போறோம், அந்த கிராமத்துல போய் ஒரு வீட்டுல நம்ம சாப்பிட போறோம். நீ என்ன ஜாதின்னு கேட்டா சாப்பிடுறோம். ஆதிவாசி கிராமத்துக்கு போறோம், ஆதிவாசி வீட்டுல தங்கி இருக்கிறோம், அவங்களுக்காக இங்கிருந்து கஷ்டப்பட்டு போய் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறோம். எந்த அன்பின் அடிப்படையில? அவன் கூட பிறந்தானா? கிறிஸ்டியன்கிற அன்பின் அடிப்படையில போறையா, அவனுக்கு சர்வ் பண்றோம், அவன் வீட்டுல தங்கி இருக்கிறோம். அவன் என்ன ஜாதின்னு கேட்கல, என்ன கேட்டாலும் கொடுக்கிறோம். அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறோம். வீடு விட தான் போறோம். என்ன ஜாதின்னு பார்க்கல, யாருன்னு பார்க்கல, எல்லா கிராமத்துக்கும் போறோம். நீ என்ன ஜாதின்னு யார்ட்டையா கேட்கிறோமா? இல்ல. ஏன் பிரதர்? கிறிஸ்து பிரிந்தில்லை, நானும் பிரிந்தில்லை. அந்த அன்பு எனக்குள்ள அவசியமான ஒன்றா இருக்கிறது. சபைக்குள்ளே இன்னார் இன்னார் என்கிற பிரிவை தேவன் விரும்புவதில்லை. அதுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணை எடுத்துதான் மெய்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவரவருடைய விருப்பம். ஆனா சாதியின் அடிப்படையிலோ, ஊரின் அடிப்படையிலோ, படிப்பின் அடிப்படையிலோ, அழகின் அடிப்படையிலோ நான் ஒருவருக்கொருவர் பிரிந்திருக்க தேவன் விரும்பல. ஒன்னா இருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு, சமாதானமா இருந்தாரு. என்ன உறவு பிரதர்? எங்கே நான் சொல்றேன்,
சகோதர சகோதரி என்கிற உறவை கடந்து அங்கு வேறு உறவு இல்லை. அன்னை அக்கா தான் உறவு, சகோதரன் சகோதரி தான் உறவு. அதை கடந்து வேறு உறவு இல்லை. அந்த உறவின் அடிப்படையில நீ இணைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப கர்த்தர் கேட்கிற முதல் கேள்வி பார்த்தோம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இரண்டாம் கேள்வி என்ன பாருங்க, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலே கேட்கிறார், நானாயா சிலுவையில் அறையப்பட்டேன்? நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உனக்கு போதிக்கிறேன். ஆனா உனக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார் தான்? கிறிஸ்து தான். அவர் பிரிந்தில்லை, நீயும் ஒன்றாயிரு. அவர் சுட்டு விரலையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார், நடுவரலையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார், கட்டவரலையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரிடத்துல பிரிவில்லை. இதுல எது பலம் மிக்கதோ அது என்னோடு இருக்கட்டும் கர்த்தர் நினைக்கல. எல்லா பலமானதெல்லாம் வெளியே வச்சுட்டாரு. பலவீனமான சரீரத்தின் அவயவங்களை உள்ள வச்சுக்கிட்டார். ஹார்ட், கிட்னி எல்லாம் அதுக்கு அதிகமான ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஹார்ட் கிட்னி எல்லாம் அங்கங்க வெளியே இருக்குன்னு கர்த்தர் படைக்கும் போது அங்கங்க அதை வெளியே வச்சு விட்டாரு. அவசரம்னா சர்ஜரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லி எல்லாத்தையும் வெளியே மாட்டி விட்டாருன்னா எப்படியா உலகத்துல வாழ்றது? அப்ப அவரு தெரியுது இதெல்லாம் ரொம்ப பலவீனமானது, இது கொஞ்சம் அதிகமான ப்ரொடெக்ஷன் என்ன செய்யுது தேவைப்படுதுன்னு அழகா ரிப் எலும்பெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ள அழகா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கிறார். விளையுங்க, அவரு பலவீனமானதையும் வச்சிருக்கிறாரு, பலமானதையும் வச்சிருக்கிறாரு. பலவீனமானதை கொண்டு பலமுள்ளதுக்கு உணவளிக்கிறார். ரொம்ப பலவீனமா இருக்கிற ஹார்ட் பலமா நான் நினைக்கிற வெளியே இருக்கிற மசிலுக்கு எல்லாம் என்ன கொடுக்குது? அது சப்ளை பண்ணுது. இது ரொம்ப பலவீனமானது உள்ளதா இருக்குது. லங்ஸ் ரொம்ப பலவீனமானது. ஒரு முறை லங்ஸ்ல சின்ன ஸ்கார் விழுந்துருச்சுன்னா அது லைஃப் லாங் மாறாது, மாறவே மாறாது. அதெல்லாம் உள்ள வச்சுட்டாரு. நம்ம வெளியிருந்து ஜிம்முக்கெல்லாம் போய் அப்படி இந்த இது அந்தாம் சிந்தாம் சின்றமே இதுக்கெல்லாம் சப்ளை எது பிரதர் பண்ணுது? உள்ள இருக்கிற பலவீனமான பாண்டங்கள் பண்ணுது. சபை கூட அப்படிதான் நடக்குது. பெரிய பெரிய செல்வந்தனால சபை இயங்கல. சாதாரணமான மக்கள், கடன் பாரத்தில் அகப்பட்டவன், நோயில் அகப்பட்டவன், கடினப்பட்டு உழைக்கிறவன், அவன் மூலமா தான் சபை நடக்குது, ஊழியம் நடக்குது. பெரிய செல்வந்தல் மூலமா நடக்கல. எந்த ஊழியத்தை வேணா போய் கேளுங்க, நம்ம ஊழியம் உட்பட. அவளுடைய அர்ப்பணிப்பு, அவளுடைய ஒப்பு கொடுத்தல் அங்கே நிறைய காரியங்கள் உருவாக்க பலன் செய்யுது. அப்போ கர்த்தர் ஒரு நாள் பிரிச்சு பார்க்கல. பலவீனமானதையும் வச்சிருக்கிறாரு, பலமுள்ளதையும் வச்சிருக்கிறாரு. அவர் பிரிந்தில்ல. இரண்டாவது கொஸ்டின், பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். மூணாவது கொஸ்டின் கேட்கிறாரு பாருங்க, பவுலின் நாமத்தினாலயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? நாங்க ஊழியம் செஞ்சாலும், ஓடினாலும், உழைத்தாலும், ஆத்மாவை ரட்சித்தாலும் எங்களுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுப்பதற்கான அதிகாரம் கூட இல்லாதவர்கள். ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலதான். இதுல மேன்மை பாராட்டுவதற்கு உலகத்துக்குள்ள என்ன இருக்குது? நான் செக்ரட்டரி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் ட்ரெஸரர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் பாஸ்டர் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அறையப்பட்டது இயேசு அல்லவா? மூணு கேள்வி. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உனக்காக சிலுவில் அறையப்பட்டான். மூணாவது கேள்வி, அவனுடைய நாமத்தினாலேயா நீ ஞானஸ்நானம் பெற்ற? வேற ஏன் பிரிஞ்சிருக்க? இதான் தேவனாய் கர்த்தர் கேட்கிற கேள்வியா இருக்கிற. அப்புறம் ஞானஸ்நானத்தை பத்தி பேசுறாரு, சில காரியங்களை பத்தி பேசுறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, 10-11 வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரே வாக்குவாதையா? அப்படி ஒரு அம்மா போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. சர்ச்சுக்குள்ள ஒரே பிரச்சனை. இப்ப என்ன ஆலோசனை சொல்றாரு பாருங்க, ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். நீயா நானா ப்ரோக்ராம்ல ஒரு தம்பி ஒண்ணு பேசணும், ஒரு கிளிப்பிங் ஒண்ணு பார்த்தேன். அவன் சொல்றான், அண்ணே இந்த மாதிரி விவாதங்கள் எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை,
நீங்க ஒண்ணு கேட்பீங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படி அடிச்சு விட்டு நானும் ஞானவான் என்று போயிட்டே இருப்பேன் அப்படின்றான். அது எத்தனை பேர் பாத்தீங்களோ தெரியாது. நீ கேட்கறதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும், அவன் பேசுறதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும், நான் ஞானவான் இப்ப இங்க ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், எனக்கு தெரிஞ்ச நாள் அடிச்சு விடுறது. அமெரிக்காவில் ஜப்பான்ல என்னது எதையோ ஒண்ணு ஒரு நாள் அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பானா. அப்படிதான் நிறைய பேர் ஒரு காரியத்தை பேசுனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான், அதுக்கு ஆலோசனை சொல்ல மாட்டான். நாங்க ஜப்பான் போகையிலே அப்படின்னு ஆரம்பிப்பான். அவனுக்கு என்ன தெரியுமோ சொல்லுவான். நிறைய வீட்டுல புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையே தான். அவர் ஒண்ணு சொல்லுவாரு, இந்த அம்மா இதுக்கு தெரிஞ்சே சொல்லும். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஐயோ அவர் பேசுறது வேற, நீ பேசுறது வேற, ரெண்டு பேரும் ஒன்னையே பேசுறதானே பிரச்சனை முடியும். அவர் ஒண்ணு பேச, நீ ஒண்ணு பேச, அவர் அன்னைக்குள்ள பிரச்சனை பேச ஆரம்பிக்கும். இந்த அம்மா சொல்லும், நீ அன்னைக்கு 4 வருஷம் முன்னாடி என் வீட்டுக்கு வரும்போதுன்னு ஆரம்பிக்கும். அங்க என்ன வராது. அதே மாதிரிதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒன்னையே பேசுங்க, ஒரே காரியத்தை பேசுங்க, பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் உன்னை நினைச்சீங்க பொருந்தி இருங்க. ஏக மனது, ஒரே மனதோடு இருங்க, ஏக யோசனை. ஒருத்தர் ஒரு யோசனையை சொன்னா அது என்னன்னு கொஞ்சம் சிந்தித்து அது ஏற்றுக்கொள்ளுகிற விதமா இருந்தா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு சிங்கிள் யோசனை ஒரு ஆள் சொல்றாரு. இப்ப வச்சுக்கிடும், இந்த சின்ன கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் ஒரு யோசனை சொல்றாரு. அது மீதி இருக்கிற 100 பேருக்கும் அல்லது மீதி இருக்கிற 200 பேருக்கும் கரெக்டா அது பொருந்துமா, ஏற்புடையதா இருக்குமா? என் கேள்வி புரியுதா புரியலையாங்க? ஒரு கருத்தை சொல்லுகிறார் ஒருவர், அது இருக்கிற 200 பேருக்கு ஏற்புடையதா இருக்குமா? 100% இருக்காது. ஒரு 20 பேரோ 30 பேரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, மீதி பேருக்கு ஏற்புடையதா இல்ல. பிறகு எப்படிங்க ஏக மனதா இருக்கிறதுனா, உனக்கு ஏற்புடையதா இல்லைன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள அர்த்தம். வீட்டுக்குள்ள சண்டை இல்லாம எப்படி வாழ்றது பிரதர்? உனக்கு ஏற்புடையதா இல்லைன்னாலும் சரின்னு போன அர்த்தம். கணவன் மனைவி 2 பேர், ஈருடல் ஓர் உயிர் சொல்றோம். இந்த ஈருடல் ஓர் உயிருக்கு எத்தனை காரியத்துல ஒருமித்த கருத்து உண்டாகுது. என் ஒய்ஃப்ட இம்மா கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணு, முட்டாளா இருக்காதுன்னு சொன்னா அவ சொல்லுவா, வீட்டுல ஒரு ஆள் அறிவா இருந்தா போதும், 2 பேரும் அறிவோட இருந்தா பிரச்சனை அப்படின்பா. அதனால ஒரு ஆள் அறிவா இருந்தா போதும் அப்படின்பா. நல்ல விலைங்க என்னன்னா 2 பேர் தான், ஆனா ஒத்த கருத்து வராது. அப்புறம் எப்படிங்க ஒருமையா போவது? ஏதோ ஒன்றில மற்றொருவர் அதை சரி என்று போகும்போதுதான் ஒருமித்தது வரும். இப்ப சபைக்குள்ள பிரதர், பெரிய சபை சின்ன சபை எல்லா சபைக்குள்ளேயும் ஏக மனதை எப்படி உண்டாக்குறது? பிடிக்கலனாலும் சரின்னு சொல்லணும். போன வருஷம் ஒரு கடையில பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஒருத்தன் சொல்லுவான் வேகவே இல்லம்மா, இன்னொரு ஆள் சொல்லுவான் சூப்பர் அப்படிங்க. அடுத்த வருஷம் வேற இடத்துல ஆர்டர் கொடுக்கும் போது சொல்லுவான் போன வருஷமே நல்லா இருந்து. எங்க கேட்காரு, எதையோ ஒண்ணு போடுறாரு, உள்ள பாரு ஒரு துண்டுக்கு மேல துண்டை காணும். சின்ன விஷயம் தான். ஆனா போன வருஷம் போட்டதான் உனக்கு பிடிச்சிருந்து, ஆனா இந்த வருஷம் போட்டதையும் சரின்னு அக்செப்ட் பண்ணி போகும்போதுதான் அந்த சபைக்குள்ள என்ன வரும்? ஏக மனது வரும். உனக்கு அந்த கருத்து ஒத்து போச்சா இல்ல, ஆனாலும் ஏற்றுக்கொள்ளும் போது ஏக மனது வரும். அப்ப பிரிந்திருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இதுதான். சபையிலும் சரி வீட்டிலும் சரி, ஏற்றுக்கொள். உனக்கு அது ஏற்புடையதா இல்லைன்னாலும் சரி என்று நினைச்சை அதை ஏற்றுக்கொள். அதால பாதிப்பு வந்துச்சுன்னா இதால என்னென்ன காரியம்லாம் என்ன இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, இதால என்னென்ன பாதிப்பு வரும், அது சொல்றது தவறு இல்லை. ஆனா எல்லாத்திலையும் நான் நினைக்கிறதா நடக்கணும்னா நடக்கவே நடக்காது. இன்னைக்கு சண்டே மத்தியானம் என்னது, சிக்கனா மீனா? புருஷன் சொல்லுவாரு மீன், மனைவி சொல்லுவா இல்ல சிக்கன். பிள்ளை ஒன்று இருக்கும், அது சிக்கன் தான் வேணுங்க. அப்புறம் சிக்கன் முடிவு பண்ணியாச்சு. நாட்டுக்கோழியா பிராய்லரா? புருஷன் நாட்டுக்கோழியும் பாரு, பொண்டாட்டியும் பிள்ளையும் பிராய்லர் தான். நான் சொல்றதெல்லாம் கரெக்டுங்க. நாட்டுக்கோழி கூட புருஷன் தான் சொல்லுவாரு, பொண்டாட்டி என்ன சொல்லுவா? புருஷன் மீன் பாரு, புள்ள என்ன சொல்லும்? உங்க வீட்டுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன கேட்கும்? சிக்கன் தான் கேட்கும்.
அப்ப ஏதோ ஒண்ணுல ஒத்து போலனா ஞாயிற்றுக்கிழமையா இருக்காது. அப்போ அந்த ஒருமித்த ஆவி, ஏக மனது, ஏக யோசனைனா நான் திரும்ப சொல்றேன், அது ஏற்புடையதா இல்லைன்னாலும் ஒரு சாரார் ஏற்கும் போதுதான் அங்க ஒருமித்தது நிச்சயம் வரும். நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு சபைன்னு வரும்போது, அல்லது ஒரு குழுன்னு வரும்போது, அல்லது குடும்பத்தில் ஒரு 10 பேர் வரும்போது எல்லாம் ஏற்புடையதா இருக்காது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டேட்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை பிக்ஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும். என்னங்க, மனைவி சொல்லுவா, பிள்ளை ஸ்கூலுக்கு போனோம்பா. ஒரு நாள் எல்கேஜி படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு போலனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? கணவர் சொல்லுவாரு லீவ் போடும்பாரு. இதுவும் நான் சொல்ல கேட்டுதான், எல்லா கணவன்மார லீவ் போடுவாங்க. மனைவிமார் என்ன சொல்லுவாங்க? அப்புறம் சொன்னா சொல்லுவீங்க, படிக்க வைக்கிறது நான் தானே, நிறைய படிக்க வைக்க போறது அப்படி சொல்லுவீங்க. அப்போ ஒரு காரியத்துல கூட ஒருமித்தது வரவே வராது. ஆனா அக்செப்ட் பண்ணும் போதுதான் அந்த ஒருமித்ததை உருவாக்க முடியும். அதுக்காக நான் சொல்றேன். அப்போ அது கீழே பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு வரும்போதே சொல்றாரு, இப்ப அந்த பிரிவினைகளை வித்தியாசப்படுத்தி அடுத்த கோணத்துல காமிக்கிறார். 18ஆம் வசனத்திலிருந்து, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. 23ஆம் வசனம், நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதருக்கு இடரலா இருக்கிறார், கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறார். ஏன்னா கிரேக்க எப்பவுமே ஞானத்தை பத்தி பேசுகிறவர், அவனுக்கு எல்லாமே லாஜிக்கா இருக்கணும். அது ஒத்து போன அவனுக்கு. சிலுவையில மரிச்சாரியா, அவரோட ரத்தத்தினால நீ கழுவப்படுற, அவரோட ரத்தத்தினால நீ என்ன செய்யப்பட்டிருக்கிற, மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிற அப்படின்னு சொன்னா அவனுக்கு அந்த லாஜிக் ஒத்து வராது. அது எப்படிங்க, யாரோ ஒருத்தர் தொங்கு வரான், யாரோ ஒருத்தர் ரத்தம் சிந்து வரான், இன்னொருத்தர் எப்படி அதில் விடுதலையாக்கப்பட முடியும்னு கேட்பான்ல. ஏன்னா அவனுக்கு அந்த ஞானத்தின் அடிப்படையில் அதை ப்ரூவ் பண்ண முடியாது. நான் எப்பவும் சொல்லுவேன், கிறிஸ்தவத்துல எதெல்லாம் ப்ரூவனா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்கள் விசுவாசியா இருப்பதற்கே தகுதியுள்ளவர்கள் அல்ல. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்காததை நம்புறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அதை நிச்சயமாய் நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு தான் என்ன உண்டாகுது? ரட்சிப்பு என்பது உண்டாகிற ஒன்றாய் இருக்கிறது. சத்திய வசனம் நமக்கு தெளிவாக ஒன்றை போதிக்கிறது. இப்ப இடரல் யாருக்கு பிரதர்? சிலருக்கு இடரல், யூதருக்கு இடரல். ஏன்னா யூதரால நடக்கிற அற்புதங்களை, சில காரியங்களை அவனால ஜீர்ணிக்கவே முடியாது. பாரம்பரியத்தை விட்டு எல்லாம் மாறி நடக்குது என்பது அவனுக்கு இடரல். யூதன் தான் இதை செய்யணும். சில நேரத்தில் சிலதை உருட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அதுல ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, இந்து மார்க்கத்துல எல்லாரும் பூசாரியா இருக்கணும்னு கேட்கிற மாதிரி நீ கிறிஸ்தவத்துல கேட்க முடியுமா பாதிரியாமா? ஆனா கிறிஸ்தவத்துல பாதியார் இந்த ஜாதியை சார்ந்தவன் ஏதா இருக்கான்? ஆனா அவன் கேள்வி கேட்கும் போது யாரும் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏதோ இருக்கிற மாதிரியே உட்காந்துருப்பாங்க எல்லாரும். கிறிஸ்தவத்துல எல்லாரும் ஊழியக்காரன் ஆகலாமா? இன்னார்தான் ஆகும்னு எதா இருக்கா? யார் வேணாலும் ஆகலாம்ல. எந்த ஜாதி சார்ந்தவங்களான ஆகலாம்ல. எந்த ஊரை சார்ந்தவன், எந்த மொழியை சார்ந்தவன், சொருட்ட முடி உள்ளவன், சப்ப மூக்கன், யார் வேணாலும் ஆகலாம்ல. தமிழ்நாட்டு விட்டு கடந்தபடி உலகில் உள்ள போயிரும். அப்ப ஏதாவது பாகுபாடு இருக்கா பிரதர்? பாகுபாடு இல்லவே இல்லை. வேறுபாடு இருக்கா பிரதர்? இல்லவே இல்லை. அதை யாரால அக்செப்ட் பண்ண முடியாது? கிறிஸ்தவத்தில் நாங்க அப்படிதான் இருக்கிறோம். யார் வேணாலும் பாதிரியாரா மாறலாம். அவனுக்கு என்ன தெரியணும்? பைபிள் தெரியணும். கிறிஸ்துவன் மேல ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும். ஆனா நீதான் வச்சிருக்கிற இன்ன ஜாதிக்காரன் மட்டும்தான் மாற முடியும். அது தமிழ்நாட்டில் மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு உருட்டுறாங்க. என் கேள்வி புரிதா இல்லையா? அப்ப யூதன் யாரு பிரதர்? அவன் அந்த புறஜாதி மார்க்கத்தார மாதிரி. அவனால அக்செப்ட் பண்ண முடியாது. எப்படிதான் இவன் எப்படி இன்னைக்கு ஊழியம் பண்ண முடியும்? இவன் எப்படி சபைக்குள்ள வர முடியும்? இவன் எப்படி வந்து ஆராதனை நடத்த முடியும்? அப்படி யாரு கேப்பா? அப்ப தேவனுடைய இந்த ரட்சிப்பு இது எல்லாமே யூதனுக்கு இடரல்.
கிரேக்கனுக்கு பைத்தியக்காரன் மாதிரி. மிஷனரிகள் யாரு பிரதர்? 3ஆம் கிளாஸ் இருக்கு, 2ஆம் கிளாஸ் இருக்கு, ஸ்கூல் பக்கமே மலை கூட ஒதுங்காது கூட இருக்கு. பைபிளே வாசிக்காம பிரசங்கம் பண்ற ஆளும் இருக்கு. வாசிக்க தெரியாதான் என்ன பண்ணுவாரு அவரு இருக்காரு. எது அடிப்படையில் பிரதர்? ஒரு குருடன் எப்படி சில நாலேஜ் வச்சிருக்கிறானோ அதன் அடிப்படையில் அவனுக்கு வாசிக்காட்டி அவனால் என்ன செய்ய முடியும்? பிளைண்ட் அந்த குறைபாடு உள்ளவங்க டீச்சரா இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையாங்க? இருக்கிறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? இங்க இருக்கிறதெல்லாம் மைண்ட்ல இருக்கும். அவங்களுக்கு கத்துறது கொடுத்து கிருபை, அதை அவங்க என்ன செய்வாங்க? அதுதான் அவங்களுக்கு பேரு கருணாநிதி மாற்று திறனாளின்னு வச்சாரு. கண்ணு தெரியாதான அவங்களுக்குள்ள வேறொரு திறமை இருக்குன்றதுக்காக மாற்று திறனாளின்னு வச்சாரு. அப்ப தெளிவாக வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, ஐயா நீங்க எந்த விதத்திலும் அவனுக்கு பைத்தியமா தான் தோன்றும். ஏன்னா அவன் ஞானம்பா இதுமா, நான் ஷேக்ஸ்பியரை படிச்சிருக்கிறேன்மா. அன்னைக்கு ஷேக்ஸ்பியர் ஒருத்தர் இருந்தார், இன்னைக்கு இருக்கிற எனக்கு ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாம்மா? நல்ல கவனிங்க. அவனுக்கு எல்லாம் பைத்தியமா தோன்றுறது, யூதனுக்கு இடலா தோன்றுகிறது, கெட்டு போகிற எல்லாருக்கும் அது பைத்தியமா தான் தோன்றும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுதான் தேவ பலன், அதுதான் தேவ பலன். அப்ப அழைப்ப பாரு. அப்ப கர்த்தர் முதலாவது பரிசுத்தமா இருக்க அழைச்சாரு, 2வது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க அழைச்சாரு, 3வது நாம் ஐக்கியமா இருக்க அழைச்சாரு, இப்ப 4வது நான் தேவனை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்த பகுதியில மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. நீங்க வாசித்தீங்கன்னா 26 30 31 வசனம் வரை தேவனாய் கர்த்தர் அதை எழுதுகிறாரு. இப்ப வாசிக்கலாம். யாராவது ஒருவர் தொடர்ச்சியாக 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டான். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீங்கள் தேவனை மேன்மை பாராட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பைத்தியத்தை தேவன் தெரிந்து கொண்டதுனால எப்படிங்க ஞானமான் வெட்கப்படுவான்? கர்த்தர் இவரை சூஸ் பண்ணி இருக்கிறாரு. நானும் போய் நின்னேன், இந்த முட்டாப்பையில நின்னா, இந்த பைத்தியமும் நின்னுச்சு. நான் பெரிய ஞானவான், பட்டப்படி முடிச்சு பிஹெச்டி முடிச்சவன். ஆனா கர்த்தர் என்ன தெரிந்து கொள்ளல, இந்த படிக்காத இந்த மனுஷனை தெரிந்து கொண்டான். அதனால படிச்ச அவமானப்பட்டுருவானா படுதுன்னு கேட்டீங்கன்னா பட முடியாது. எப்போ அந்த பைத்தியமா இருக்கிற மனுஷன் ஞானவானை விட ஞானமாய் மாறுகிறானோ அன்னைக்கு ஞானமான் வெட்கப்படுவான். பலவீனமானவன் எப்படி பலசாலியை விட பெரிதாய் மாறுகிறானோ அன்னைக்குதான் பலசாலி வெட்கப்பட முடியும். அப்ப கர்த்தரனை அழைத்த நோக்கம் என்ன பிரதர்? என்னை கொண்டு தேவன் ஞானவான்களை அவமாக்க விரும்புகிறார், என்னை கொண்டு தேவன் பலசாலிகளை அவமாக்க விரும்புகிறார். அதான் பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. என்னை கொண்டு தேவன் இருக்கிறவைகளை அவமாக்கும்படி விரும்புகிறார். இப்படிதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க, ஆனா நான் நிறைய வச்சிருக்கிற வாழுகிற வாழ்க்கைய, அந்த வாழ்க்கைய நான் லீட் பண்றேன்னு வச்சுக்கிடுங்களேன். அதாங்க பிரச்சனை. எப்படிங்க ஒரு பலவீனமானவன் பலம் உள்ளவனோடு யுத்தம் பண்ண முடியும்? நான் சொல்றேங்க இப்ப உங்களுக்கு விளக்கத்தை. எவ்வளவு பெரிய பலசாலியா பெரிய ஆளா இருந்தாலும், ஒண்ணுமே இல்லைன்னாலும் அதற்கு தகுந்தபடி நம்ம லைஃப்ல தேவனாய் கர்த்தர் லீட் பண்றார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இங்க ஓபன் பண்ணாங்க. மடிப்பாத்துல ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் போட்டிருந்தாங்க, புறஜாதி மனுஷன் தான் ஏன் வந்தாரு. வந்தானே இந்த மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஓபன் பண்ண போறோம், நீங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நீங்க தான் எங்களுக்கு ஓபன் பண்ணோம், நீங்க தான் ஏடிஎம் ரிப்பன் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கார்டு உங்க கார்டு தான் போட்டு நீங்க ஏடிஎம் ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வந்து பேசுறாரு. நான் யாரு? ஊழியக்காரன். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் கூட கிடையாது.
எவ்வளவு பேர் பெரிய பெரிய அக்கௌண்ட் வச்சு எஃப்டி போட்டு வச்சிருப்பான் பல கோடிக்கு. நம்மகிட்ட ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நம்மள ஒருத்த ஏடிஎம் திறந்து நீ தான் ஃபர்ஸ்ட் கார்டு போடணும்னு சொல்றாரு. நான் யோசிப்பேன் இல்லையா, நான் சரின்றேன். அங்க போனா மேடையில பெரிய பெரிய ஆட்கள் 3-4 பேர், பேங்க் திறக்கிறதுக்கு ஒரு ஆளு, எல்லாரும் வராங்க. எல்லாம் மேடையில பொன்னாடை பத்தி உட்கார வச்சிருக்கு, என்னையும் பொன்னாடை பத்தி உட்கார வச்சிருக்குது. நம்ம பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறோம், எஃப்டி போட போறோம், போட்டிருக்கிறோம். நம்ம உட்காந்துருக்கோம். சரி, இவனையும் ஒரு பொன்னாடை பத்தி உட்கார வச்சிருக்க. இந்த போய் வெட்டி ஆபீசர இவன், அவங்க பார்வையில சொல்றேன், அவங்க பார்வையில வெட்டி ஆபீசர் தானே, இவன் உட்காந்துருக்கான். பக்கத்துல தெரியலையாங்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது இல்லையா. அவர் எல்லாம் ஓபன் பண்றாரு, இவன் சும்மாவே இருக்கிறான். எதுக்குன்னு கடைசி எல்லாரும் கீழே போவோம். இப்ப ஏடிஎம் ஒரு பிளஸிங் சேனலி ஓபன் பண்ணுவார். அப்ப வந்துடுது. பேங்க் மேனேஜர் கேட்கிறாரு, இவர் எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காருன்னு. இல்லைன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் அவர் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணோம், டி நகர் ஓபன் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கார்டு எனக்கு தான். இதோட சொல்லட்டுமா, பேங்க்ல இருந்த ரூபா 10,000 ரூபா அக்கௌண்ட்ல இருந்தது. நான் ஏடிஎம் கார்டை போட்டு 10,000 கூட எடுக்க முடியாது, 1000 ரூபா தான் எடுக்க முடியும். புரியுதா புரியலையா? இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு பிரதர், ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஈக்குவலா ஒரு சாதாரணமான ஆளை தேவன் கொண்டு போய் என்ன செய்றாரு, வைக்கிறாரு. அதாங்க ஆசீர்வாதம். அவன் லீட் பண்ற லைஃப நானும் லீட் பண்ணும்படி தேவன் எனக்கு அனுமதிக்கிறாரு. இப்ப என்ன வரான் பிரதர், பெரிய மனுஷன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான், எப்படி நமக்கு ஈக்குவலா எங்க போனாலும் இவனு வந்து உட்காரலாம். நீங்க புரியுறக்கா சொல்றேன், தேவனை எப்படி கனப்படுத்துறார். ஒரு சாதாரணமான மனுஷனை கொண்டு தேவன் பலமுள்ளவனை எப்படி அவமாக்குறார், பைத்தியத்தை கொண்டு எப்படி ஞானவான அவமாக்குறார். அதுக்குதான் தெரிந்து கொண்டாரு உங்களை. இதுக்கு நான் என்ன செய்யணும் பிரதர், கடைசியா தேவனை நான் மகிமைப்படுத்தணும். ஏன் ஆண்டவர் பிரபுக்களா இருக்கிறவனை ஏன் தெரிந்து கொள்ளல, அநேகர் பிரபுக்கள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர், அழைக்கப்பட்டவங்கள ஒரு சிலர் என்னவா இருந்திருக்கலாம். திரும்ப 26ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் சகோதரனே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், அநேகர் இல்லைன்னா ஜீரோ இல்ல, யாரோ 1-2 பேர் இருக்கலாம். அதுக்காக தேவன் அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ள மாட்டார், லிஸ்டுகளை கொண்டு வர முடியாது. அநேகர் இல்லை, ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா நான் அந்த ஒரு சில லிஸ்ட்ல நானும் நீங்களும் இல்லையே. இந்த அநேகர் இல்லைங்க லிஸ்டுக்குள்ள நான் வரேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏன் பிரதர், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி. அப்ப நான் தேவனை மகிமைப்படுத்தலன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல அதுல சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்கமே பண்ண முடியாத அளவு தேவன் ரொம்ப தீவிரமா பாவத்தை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். ஏன் பிரதர் இந்த பாவம் வந்துச்சு, அவரே லிஸ்ட் போடுறார். எல்லாவற்றையும் அறிந்தோம் என்ன சொன்னாரு 21ஆம் வசனத்துல, அவர்கள் தேவனை அறிந்தோம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தலையோ சோத்தரிக்கலையோ வாழ்க்கை இங்கதான் முடியும். ஏன் பிரதர் எப்பொழுதும் சோத்தரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏன் சிபிஎம் சபையில அந்த சோத்திரம் பண்றதை ஏன் அதிகமா வச்சிருக்கிறாங்க? நீ சோத்தரிக்கிறது யாரை நோக்கி, யார் நோக்கி, தேவனை நோக்கி. தப்பு இல்ல, நீ எவ்வளவு அதிகமாய் சோத்தரிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய கிருபையை பெறுவீங்க. அதுதான் அதை அவங்க சிஸ்டமா வச்சிருக்கிறாங்க. மாஸ்டர் ஒரு பிசாசு மேல கை வச்சு ஜோமணி விரட்டிக்கிட்டு இருப்பாரு. பிசாசு ஆட ஆரம்பிச்சோடனே சிபிஎம் சபையில பாத்தீங்கன்னா எல்லா விசுவாசிகளும் சுத்த வந்து நின்றுவாங்க. சோத்திரம் 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், வேடிக்கை பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம், வாசல ஒதுக்கி வழி விடுவோம். எதுக்கு, பிசாசு வாசல் வழியே வெளியே போமா. ஏதாவது நம்ம பசங்க ஏதாவது வழியில வெளியில் நின்னாங்கன்னா நான் அப்படியே கவனிப்பேன். அந்த பேரண்ட் அப்படியே அந்த பையனை பிடிச்சி கை இழுப்பாங்க. ஏன்னா வழியில் நின்று அவனுக்குள்ள போயிருமா. இப்ப அது வரும்போது காலிங் பெல் அடிச்சுதான் உள்ள வந்துச்சு, அது வாசல் வழியா வந்துச்சு. இவன் நினைப்பு போகும்போது அந்த வாசல் வழியே போவோம். இங்க பாஸ் ஜோமணி ஓட்ட ஆரம்பிச்சோன்னே வாசலை கிளியர் பண்றது எதுக்கு, பிசாசு போற அங்க சுத்தி நின்று சோத்திரம் பண்றான்.
நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன் பிரதர்? ஸ்தோத்திரம் பண்றது நல்லது. நீங்க தேவனை மகிமைப்படுத்தலைன்னா அவருடைய துதி எப்பொழுதும் உங்க வாயில் இருக்கணும். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கிருபை பெருகும். இல்லன்னா என்ன ஆகும் பிரதர்? அது அழகான 2 வார்த்தை போடுறாரு பாருங்க. சிந்தனையிலே வீணர் ஆவீர்கள். ஃபர்ஸ்ட் உங்க சிந்தனையில வீணானது என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. சிந்தனை வீணாயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் பிரதர்? அடுத்தது உணர்வில்லாத உங்க இருதயம் இருள் அடைஞ்சிடும். அதனால்தான் நீதிமொழிகளை சொன்னார், எதை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறாயோ அதுல விழுவ, எதை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறாயோ அந்த பாவம் உனக்குள்ள பெருகும். இப்ப பார்த்தாலும் காமம், காமத்தை குறிச்சு சிந்தா நீ காம பிசாசா மாறிடுவ. இப்ப பார்த்தாலும் விபச்சார மயக்கம், சிந்தனை ஃபுல்லா அதுவாவே இருக்குது பிரதர். நீ விபச்சாரக்காரனா விபச்சாரக்காரியா மாறிடுவ. என்ன ஆகும் பிரதர்? இருதயம் இருளடைஞ்சிடும். அதுக்கு பிறகு உனக்கு கில்ட்டி கான்சியஸே வராது. ஐயோ தப்பு சொல்றன்ற உணர்வே வராது. இங்கதான் இருள் ஆயிடுச்சு. இருளான பிறகு எப்படி அந்த உணர்வு வரும்? கர்த்தர் பேசவே இல்லையா பிரதர்? 100க்கு 100% பேசுவார். நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது சில பாவத்துல விழாம இருந்த காலகட்டங்கள் ஆச்சரியமா இருக்கு. அதற்கான சந்தர்ப்பம், அதற்கான வாய்ப்பு, அதனுடைய அருகாமையில் என்னாலும் எப்படி அதுல நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் எனக்குள்ள பேசினதான சில வார்த்தை, எதை பண்ணாலும் தப்ப பேணாத, எதை செய்தாலும் இந்த தவறை செய்யாத உணர்த்தின விதம். எப்ப பிரதர்? அன்னைக்கு நான் அதிகமா பைபிள் வாசிக்கல, அன்னைக்கு கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இல்ல, அபிஷேகம் பண்ணப்படல. அப்பவும் என் தேவன் சிந்தனையில பேசினார். நான் அன்னைக்கு இருந்த நிலையை விட இங்க இருக்கிற அனைவரும் 100% ஆவிக்குரிய லெவல்ல நீங்க மேலதான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளவு போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப எதுவுமே இல்லாம இருந்த எனக்குள்ள தேவனின் சிந்தனையில பேசினார்னா, பேசினது உண்மைன்னா உங்ககிட்ட பேசாம இருப்பாரா? எப்படி பேசாம இருப்பார்? கண்டிப்பா பேசுவார். அவர் பேசியிருந்தா மீறி நடக்குது. காரணம் என்ன பிரதர்? இருதயம் இருள் அடைஞ்சிச்சு. அழகான ஒரு வார்த்தையை போடுறார், உணர்வில்லாத இருதயம். உணர்வில்லாத இருதயம். அது ஆல்ரெடி உணர்வில்லாம ஆச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இருள் அடைஞ்சிருச்சு. இப்போ அது நவமான இருதயமா மாற்றப்பட்டாதான், சதைப்பற்றுள்ள இருதயமா மாற்றப்பட்டாதான், எசேக்கியேல் 37 படி அந்த மாற்றம் நடந்தாதான் உள்ளுக்குள்ள மறுபடியும் தேவன் நினைச்சு ஆரம்பிப்பாரு, பேச ஆரம்பிப்பார். இனி வாழ்நாள் முழுவதும் தவற செய்யக்கூடாது, இனி வாழ்நாள் முழுவதும் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள போயிடக்கூடாது என்கிற உணர்வு வரும். அந்த இருளடைந்த இருதயம் பசிப்பு உணர்வுள்ளதான் மாற்றப்படணும். அதுதான் சொன்னார், நவமான இருதயம் சதைப்பற்றான இருதயம் என்றெல்லாம் தேவனாய் கர்த்தர் அங்கே பேசினது எழுதப்பட்டிருக்கிறது. இருளடைஞ்சோன்னு என்ன ஆகுது பிரதர்? அது சொல்றார் பாருங்க 22ஆம் வசனத்துல, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. எனக்கு தெரிஞ்சு நிறைய வீணா போன லிஸ்ட்ல தன்னைத்தானே ஞானி என்று கருதுகிறவன் நிறைய பேர் இருக்கிறான். தன்னைத்தானே ஞானி என்று கருதுகிறவன் அவன் 100% தேவனுடைய கிருபையை பெறவே முடியாது. நீ படிச்சாலும் சரி, ஓவரா படிச்சிருந்தாலும் சரி, நீ வெரி நாலேஜபிளா இருந்தாலும் சரி, உன்னை நீ ஞானியா கருதிட்டியா, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டியா, சோழி முடிச்சு. அப்புறம் என்ன பிரதர்? பைத்தியக்காரனை விட கேவலமாயிரும். வசனம் சொல்லுது. அப்புறம் தேவன் அவர்களை இழிவான பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு மேல உள்ளதை நான் பேச விரும்பல, வீட்டுல போய் வாசிடுங்க. அப்ப தேவனை மகிமைப்படுத்தாம சோத்தறியாமல் இருந்தா இழிவான பாவங்களுக்கு தேவனை ஒப்பு கொடுக்கிறார். இது வசனம் சொல்லுது. அப்ப என்னுடைய அழைப்பு என்ன பிரதர்? ஒன்னு, நீ பரிசுத்தவானா மாறணும். 2வது, கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கணும். 3வது, எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும். 4வது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனா இருக்கணும். அப்படி இருந்தன்னா பைத்தியமாகிய உன்னை கொண்டு ஞானவான வைக்கப்படுத்துவார். எதுக்குமே வழி இல்லை பிரதர். அந்த நிலையிலிருந்து இருக்கிறவனை வெட்கப்படுத்துவார். நான் ஒரு பெரிய நோயாளி பிரதர், இந்த நோயாளியை கொண்டு தேவனாய் கர்த்தர் பலசாலியை வெட்கப்படுத்துவார். அதான் நடக்கும். இதுதான் ஆசீர்வாதம். எதனால் உண்டான ஆசீர்வாதம் பிரதர்? என் அழைப்பினால் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க. சாதாரணமான உங்களை தேவனாகிய கர்த்தர் அழைத்தார்.
நீங்கள் ஞானிகள் அல்ல, நீங்கள் வல்லவர்கள் அல்ல, நீங்கள் பிரபுக்களும் அல்ல. உங்களை தேவன் அழைச்சி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறார். அதுக்கு கர்த்தர் சொல்ற காரியம், உன் அழைப்பை பாரு மகளே, உன் அழைப்பை பாரு. உன் அழைப்பு நீ பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் அழைப்பு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் அழைப்பு எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உன் அழைப்பு தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. இதை சரியானபடி உணர்ந்து கொண்டனா உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற காரியம் பெரிதா இருக்கும். கர்த்தர் செய்ய போற காரியம் பெரிதா இருக்கும். அந்த பெரிதான காரியத்தை செய்யும்படியாய் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் ஞானவான் அல்ல, ஆனா என்னை கொண்டு ஞானவானை தேவன் அவமாக்குவான். கிளாஸ்ல லாஸ்ட் நினைக்கிறீங்களா? எனக்கு இது முடியாது நினைக்கிறீங்களா? இதெல்லாம் படிக்கிற அளவு எனக்கு ஞானம் கிடையாது, அது அவனுக்குரியது அவளுக்குரியதுன்னு யாரோ ஒருத்தரை கற்பனையில் நினைக்கிறீங்களா? அதை விட தேவனாய் கர்த்தர் உங்களை உயர்த்துதான் நினைக்கிறார். ஐயா, இந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நான் என்ன வேலைக்கு போக முடியும், இதை வைத்துக் கொண்டு யார் என்னை வேலைக்கு எடுப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்க அழைப்பு நீங்க சரியானபடி காத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய ஞானவான்கள் அவமாகும்படி அந்த உயரத்துல தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். நீ கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரே என் அழைப்பை நான் பூரணப்படுத்த எனக்கு பலன் தாரும். அந்த அழைப்பை நான் பூரணப்படுத்தணும். என் அழைப்பு இதுதானே, அதை நான் பூரணப்படுத்தணும் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராய் ஒப்பு கொடுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, வார்த்தைகளை கேட்டிருக்கிற நம்ம பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். தேவனுடைய மகிமை பிள்ளைகள் மீது இறங்கத்தக்கதாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளுக்காய் வெளிப்படத்தக்கதாய் செபிக்கிறோம். அழைப்புல உறுதியாயிருந்து மெய்யான ஆசீர்வாதமாய் நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் அந்த ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற பலன் தாரும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கமும் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பூரணப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற விதத்தில் நிலைத்திருப்பதாக.